ஸோ, வெல்கம் டு ஜாக்கி டிவி. அ அ லைவ் வீடியோ கேலரி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதே நேரத்தில கூட நம்மளுடைய வாய்ஸ் ஓவரையும் விவாதத்துக்கு அழைக்கிறேன். லைவ் விவாதத்துக்கு. For signing in. ரைட். ம். இந்த ஜிஜி சொல்லியிருந்தா கேட்டிருக்கா. அவங்க பூரி சாம்பார் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். உண்மையிலேயே டெய்லி அதுவும் விதவிதமான ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஒரே ஹோட்டல்ல சாப்பிடுறதே கிடையாது. இன்னைக்கு போனேன். ஒரு சின்ன ஹோட்டல். நான் என்ன நினைச்சேன், கார சட்னி, இட்லிலாம் வச்சு நல்லா சூடா போடுவான்னு பார்த்தா, ஆறி போன ஒரு 3 இட்லி எடுத்துட்டு வந்து வச்சான். வெஜ் குருமாவும், சாம்பாரும் எடுத்துட்டு வந்து வச்சான். என்ன அப்டின்னேன். கார சட்னி இல்லங்க அப்டின்னேன். இது வேற அப்டின்னா, இல்ல ஆள் வரல. அப்படியே வச்சுட்டு அத ப பே பண்றேன் அப்டின்னேன். இல்ல, இல்ல. நீங்க தான் சாப்பிடவே இல்லையா? இல்ல. சாப்பிடவே இல்ல. ஆனா இன்னைக்கு நான் பே பண்ணேன்னு வச்சுக்கோ உனக்கு அது உறுத்துரும். ஏன்னா இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஒரு விஷயம் உனக்கு வந்தா உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லு. அது எதுக்கு வந்து கடைய திறந்து வச்சு இருக்கிறவன் டைம்லாம் வேஸ்ட் பண்ணி, அப்டின்னு சொல்லிட்டு போட்டு சொல்றேன். அந்த மாரி ஒரே ஹோட்டல்ல சாப்பிடுறதில்ல. What is so but later than you so so you show so much love to Sudha. ம். மிளகு அப்படின்னு போட்டு மிளகு ஜாக்கின்னு போட்டு ஒரு ஹார்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அப்புறம் 2 ஹார்ட் சார். அப்புறம் நீங்க ஹார்ட்ட விட்டுட்டீங்க. அதனால அது காரணமே என்னன்னா, நாம இது மாரி காதலிக்கப்படணும்னு தான் எல்லாருமே நெனைப்பாங்க. ஸோ, அதனால அதனுடைய நீட்சியா இருக்கலாம் மேபி. எப்பயுமே நீங்க இன்புட் போடாம யாரும் உங்க கூட யாரும் நிக்க மாட்டாங்க. யாரும் லவ்லாம் கிடைக்காது. அ உண்மையிலேயே நான் தான் சொன்னேன். தேனீ இருந்தா கூட உள்ளார பூந்து போய் வர்ற ஆளு. அ நம்ம நம்புறவங்களுக்காக, நமக்காக நின்னவங்களுக்காக அப்படி போய் பெர்சனா போய் நின்னுட்டு வரோம். இப்ப இப்ப இது ஆனா ஒரு கட்டத்துல அவங்க எல்லாமே ரொம்ப கிளவரா இருக்காங்க அப்படின்னும்போது, ரைட் குட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லெசன்ஸ் அப்படின்னு மூவ் ஆன் ஆக வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். ம். and அன்னலட்சுமி கேட்டிருந்தாங்க. சுதா மேம் அண்ட் யாழினி பாப்பா ஃபைனான்னு ஃபைனியா? 2 பேருமே ஃபைன். யாழினி வந்து பவர் செக் பண்ணி கொஞ்சம் பவர் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அ நானும் பவர் செக் பண்ணணும் ஆக்சுவலி. யாழினி வந்து ஃபைனும் ஃபைன். அவங்க வந்து விதவிதமா வந்து இப்போ எம்பிபிஎஸ் பேர வந்து புக் வச்சுட்டாங்க. ஸோ விதவிதமா வந்து அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எஸ். ஆமா. ஏங்க அவங்க வாகீஸ் மாமான்றவங்க வந்து அவங்க ஓட்டு போடுறாங்களாம் பேபிக்கு. அப்ளை பண்ணுங்க அப்படின்ருக்காங்க. இல்லங்க. எனக்கு வந்து ரொம்ப சுதந்திரம் ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து எதுவுமே இப்ப இன்னைக்கு நான் தான் அத செய்யணும். நான் தான் அத சொல்லணும். அதனால நீங்க யார் முடிவு பண்றதுக்கு அப்படின்ற மாரியான ஆளு அது வேலைக்கு ஆகாது. உங்க அக்கா எப்ப இதுல போட்டுருக்காங்க? ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஓட்டர் சட்டி போட்டேன்ட்டேன். அத போய் ஒரு 16, 20 பேரு இருக்கிற இடத்துல ஓட்டர் சட்டி ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. இத வச்சு ஒரு கன்னடாக்குவாங்க டிவில. ஓட்டர் சட்டி போட்டாராம் ஜாக்கி. அத எடுத்துட்டு வந்து எல்லாரும் அதுவும் பொம்பளைங்க எதுக்கு எடுத்துன்னு சொல்றாரு. அப்ப என்ன நீ இந்த கோமணம் கட்டினா எனக்கு என்ன? ஜட்டி போட்டா எனக்கு என்னன்னு இன்னும் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படி போகும் கதை. அதுவே வந்து ஜாக்கி ஜட்டி விட்டு விட்டு ஓட்டோ ஜட்டி அணிந்தார் அப்படின்ட்டு தம்ப்நெயில் கிரியேஷன்ஸ் வைப்பான். இப்படிதான் கதை ஓடும். என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ம். இப்படியெல்லாம் யோசிக்கிறப்பயே பயமா இருக்கு. மேம் இதுதான் நடக்கும்ன்றதா இதுல இருக்கிற விஷயமே அதுதான். இதான் அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்ல முடியும். தட்ஸ் ஆல். எஸ். சாரி. லதா எப்ப சொல்லியிருந்தா, ஜாக்கி நீங்க பிக் பாஸ் போனா நான் ரிவ்யூவரா மாறிடுவேன். போகாதீங்க. ஓகே, ஓகே, ஓகே. ம். பர்ஃபி அத விட ஜாக்கி நீங்க பிக் பாஸ் போனா ஐ வில் பை 2 சுமோவா ஏசிபி ரெடியா வச்சிருப்பாங்களாம். பிக் பாஸ் செட்ல 24/7 அங்கதான் இருப்பாங்களாம். ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இந்த ஆஹா 12 வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். ஹாப்பி நான் அண்ட் கிரி சொல்லியிருக்காங்க. யூகேல ம் பார்க்காத மூவிஸ் எல்லாம் இப்போ பார்த்தீங்களா ஜாக்கி? எக்ஸாம்பிள் வாழை மூவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லப்பா, இல்ல, இல்ல. நான் இப்பதான் ஃப்ரீயாவே ஆனேன். அ நான் தான் சொல்றேனே, ஒரு சில உண்மைகள உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ ஒரு தியேட்டருக்கு ஒரு படத்துக்கு போறீங்க. அம் அந்த படத்துக்கு போறீங்க. டிக்கெட் கிடைக்கிறதுக்கு எல்லாம் அடிச்சு புடிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
டிக்கெட் வந்து ஓனர்ட்ட பேசி நான் வாங்கி குடுத்துர்றேன் அப்படின்னாங்க. ஓனர்ஸ் எப்பயுமே தியேட்டர் விட்ட ஓனர்ஸ் எப்பயுமே என்னன்னா, ஏ, பி ரோ வந்து புக் பண்ணாம வச்சிருப்பாங்க. மத்த எல்லா சீட்டும் புக் பண்ணலாம். ஏ, பி ரோ மட்டும் புக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அந்த ஏ, பி ரோவுக்கு வந்து ரிலேஷன்ஸு, அரசு அதிகாரிகள், கலெக்டர்ஸ் இந்த மாரி யாராவது ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் அது மாரி கேட்பாங்க. எமர்ஜென்சி கேட்பாங்கன்றதுனால, லாஸ்ட் மினிட்ல தான் அந்த ஏ, பி ரோவ வந்து தியேட்டர்ல வந்து இது பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுவாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு ஏ, பில உட்கார்ந்து படம் பார்க்கவே பிடிக்காது. ஒண்ணு ஸ்க்ரீன்ல இருந்து ஒரு 10, 5 ரோவுக்கு முன்னாடி உட்கார்ந்தாலே எனக்கு வந்து பிரம்மாண்டம் எனக்கு வேணும். அதே நேரத்தில சவுண்ட் எல்லாமே வந்து தியேட்டருடைய சென்டர்ல உட்கார்ந்தா தான் உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்ப இப்ப யோசிச்சு பாருங்களேன். ஏன்டா டிக்கெட்டே கிடைக்காத ஒரு படத்துக்கு டிக்கெட் கிடைக்குது. நீ என்னடான்னா இந்த சூஸ் பண்றியேடா அப்டின்னா, ஏன்னா அந்த சூஸ் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது வேணும். இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இல்ல இந்த படம் வேணாம் அப்டின்றது தான். இப்ப யோசிக்கும்போது கொஞ்சம் இதுவா இருக்கும். இல்ல நீங்க நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே அந்த மாரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம சூஸ் பண்ணுவோன்றதுக்காக சொல்ல வரேன். அதானே வாழ்க்கை. இப்டிதானே? ரைட். அதுதான். சொல்லுங்க. ஆ இல்ல இல்ல. அதுல கூடவே இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணா, அ ஒரு கட்சி வரைக்கும் வந்து சூஸ் பண்ண முடியாம, என்ன கிடைக்குதோ அந்த மாரி பாத்து பாத்தாச்சு. இப்பவாவது வந்து நமக்கு புடிச்ச மாரி பாப்போமே அப்படிங்கிறது தான் அதுல. சரி, சரி. அதுவும் ஒரு காரணம். இதுவும் ஒரு காரணம். அதனால இப்போ வாழைப்படம் ஏன் பார்த்தீங்களான்றது தான் இவ்வளவு தூரம் வந்தது. வாழைப்படம் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா வாழைப்படத்த பார்க்கணும்னா, அது இப்படி பார்க்கணும். இன்னும் கொட்டுக்காளி அந்த படமும் நீங்க நம்ப மாட்டீங்க. இன்னும் படையப்பா படம் பார்க்கலங்க. சீரியஸ்லி நீங்க நம்ப மாட்டீங்க. சிலதெல்லாம் அப்படிதான். நான் ஒரு இது விசித்திரமானவன் சொல்றதுக்காகவோ, இல்ல. அந்த மூடு எல்லாமே இருக்கணும். எல்லார் மாரியும் என்னால காதல் செய்ய முடியாது. எல்லார் மாரியும் காமத்த அது ஒரு மாரி டைப். தட்ஸ் ஆல். அது பிக்காஸ் ஆஃப் ஐ அம் சூசிங். அட்ஜஸ்ட் பண்றது, போறது எல்லாமே வாழ்க்கையில ஒரு அங்கம் தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. எல்லா நேரத்துலயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இப்போ சங்கீதா சொல்லியிருக்காங்க, "Jackie, you had healthy home meals in UK. ம். Make sure continue that in Chennai area. Don't ம். that too you are alone" அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்ம. ஆனா அதனால தான் வந்து கூடுமான வரை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேற வழி கிடையாது. சி அ அதுக்காக வந்து ஹோம் ஃபுட்டுன்னா யார் இருக்கா? சென்னையில யார் இருக்கா? அதான் உண்ம. அப்படி இருக்கும் பொழுது கிடைச்சதே பெரிய விஷயம். வீடு கிடைச்சது, ஒரு கார் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதனால ம். எல்லாரும் அவங்கவங்க வேலைய அவங்கவங்க ஊர விட்டு இங்க வந்து தங்கும் விடுதிகள்ல தங்கி, ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹோம் ஃபுட் குட் தான். நான் இல்லன்னு சொல்ல வரல. பட் எல்லா நேரத்துலயும் ஒரு பாசிபிள் இல்லல்ல. தட்ஸ் எஸ். என் பாத்திமா நபி வந்திருந்தாங்க. அருண்குமாரும் அதே தான் சொல்லியிருந்தாரு. இன்னும் நெறைய தமிழ் மூவிஸ் வந்து ரிவ்யூ பெண்டிங்ல இருக்கு. குயிக்கா கவர் பண்ணிடுங்க ஜாக்கி. இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னும்போது, எனக்கு அந்த கேமராமேன் இந்த செட்டப்ஸ் ஆளே இல்ல. இன்னொன்னு நான் அந்த ஊர்லலாம் நான் வந்து கேமரா வச்சா அவன் அவன் மாட்டுன்னு போயிட்டே இருப்பான். இந்த ஜனத்திரள்ல எங்க கேமரா வச்சு எடுக்கிறதுன்னே தெரியல. ஏன்னா அங்கலாம் காலியா இருக்கும். வச்சு பேசலாம். எப்பயாவது ஒரு கார் போகும். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இங்க எங்க கேமரா வைக்கிறது? கேமரா தூக்கி ஓட்டானா அதெல்லாம் நெறைய யோசனைகள் ஆகியிருக்கிறது. அதுதான். சொல்லுங்க. நரேனி வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அதான் ஜாக்கி சென்னையில இருக்க ஜாக்கி சுடுகாடு இல்ல. நீங்க லண்டன் மிஸ் பண்றதுக்கான காரணமே வந்து நீங்க என்ன மிஸ் பண்றீங்க? ஆ கரெக்ட். அதுதான் சுகநந்தினி வந்து ஆ அதுக்கு தான் ஒரு சின்ன வீடு செட் பண்ணலாம் இங்க அப்படின்னு பார்த்தா, அது ஒண்ணும் ஆக மாட்டுது. அதுக்கேத்த மாரி அந்த அந்த ஃபீல் அந்த இது அப்படின்னு ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு படத்துல ஒண்ணு சொல்லுவாப்ல அந்த மாரி தான். எதை விடுப்பது, எதை தொடுப்பது அப்படிங்கிற மாரி நிலைமை அங்க உங்களுக்கு. இங்க அதுவும் இல்ல எங்க மேடம்? சென்னையில தான் சார். அதாவது அதாவது ஒண்ணுமே இல்லாம ம இந்த பாம்பு கீரிக்கு சண்டை விடணும்னு ஒருத்தன் உட்கார வச்சிருப்பான் தெரியுங்களா? 1/2 மணி நேரத்துக்கு. ஒண்ணுமே நடக்காது. அந்த மாரி ஆள் மேடம் நீங்க. உடனே மத்தவங்கலாம் ஒத்துக்க மாட்டீங்க. அப்புறம் இந்த லதா சொல்லுவாங்க. கரெக்ட் ஜாக்கி. வீக்கெண்ட்ல வேற ஹோஸ்ட் வேற கேட்பாராம். ஓட்ட ஜெட் விஷயத்த. கரெக்ட். அ ம்.
பரவால்ல. இந்த ரம்யா சொல்லியிருக்கா, "No to leave, but now they wanted to send lots of love to you, ம். country. Take care of yourself and your health. Keep smiling, keep hydrating. Thanks for thinking of us and keeping this. Appreciate a lot." ஓ! தேங்க் யூ ரம்யா. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. ஓகே. ஓகே. இதெல்லாம் தான் சார் கமெண்ட்ஸ். நாங்களுமே ஒரு 50 நிமிஷத்துக்கு ஆக்கிட்டோம். இருக்கிற கமெண்ட்ட முடிச்சீங்கன்னா அப்படியே என்ன சமையலோ எதிர்த்து கேட்க யாரும் இல்லை. என்ன சமையலோ அந்த மாரி பாடலாம். நீங்க அப்படியே கமெண்ட்ட முடிங்க. அப்படியே பார்த்துட்டு கிளம்புங்க. ஒண்ணும் இல்ல. சும்மா இந்த மாரி எல்லா கமெண்டும் முடிச்சிட்டீங்களா? சார், மனி சார் சாரி. மனிதா தங்கவேலு இருக்கு. இருக்கு. அதானே. இல்ல இவ்ளோ நேரம் வரல சார். வனிதா தங்கவேலோட கமெண்ட் என்னன்னா, "யூ ஆர் ஃபீலிங் ஹோம் சிக்" அப்படின்னு. ஃபீலிங் ஹோம் சிக். புது கமெண்ட்டா இது? ஹோம் சிக்னா அதான். ஆமா சார். அவங்க புது கமெண்ட்லாம் இல்ல. வனிதா தங்கவேலு இப்ப கொஞ்ச நாளா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோம் சிக்னா வீட்ட மிஸ் பண்றீங்க. எஸ், எஸ். ரியலி. வீட்ட மிஸ் பண்றது, போறதுன்றதெல்லாம் இல்ல. ஓகே. அவ்வளோதான். ம். ஓ! அண்ட் பத்மினி வந்து சொல்லியிருக்காங்க, "ஜாக்கி நீங்க ஒரு லவ். ஜாக்கி சிமெண்ட் போட்டு ம். நீங்க மட்டும் பத்மினி நான் ஒண்ணு சொல்லணும்னு நெனச்சேன். பொதுவா நான் வந்து அம் கமெண்ட் நீங்க என் சோசியல் மீடியா அக்கவுண்ட்ல கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட லவ் அந்த இப்படி இருக்கும். இது 2மே நான் வந்து யூஸ் பண்றதுக்கு தயங்கவே மாட்டேன். ஆனா நெறைய பேர் வந்து யோசிச்சு பார்த்தா, அவங்க வந்து அந்த லவ் போறதுக்கே அவங்க வந்து சலிச்சுக்குவாங்க. ஆனா அ எல்லாத்துக்குமே லவ் சிம்பல் என்ன மாரி நீ போடுறியா? எனக்கு அது ரொம்ப புடிச்சிருந்தது. லவ் யூ. லவ் யூ பத்மினி. சீரியஸ்லி. ஓ ஒரு லவ் சிம்பல்ல அதானே அப்படித்தானே அது. அதுதானே நேசிக்கிறது. அதுதானே அந்த எமோஜிஸ். ரைட். ஸோ அதையே வந்து நெறைய ரெஸ்ட்ரிக்டட் நெறைய யோசனைகளோட அத போடுற ஆட்கள்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுதான். இந்த அந்த அந்த மாரி என்ன மாரி உடைச்சுக்கிட்டு வர்றதுனால, ஐ லவ் யூ அண்ட் ஐ லவ் யுவர் லவ் சிம்பல்ஸ். எஸ் சொல்லுங்க. அவங்க போட்டுட்டாங்க. ம். ஜாக்கி நீங்க மட்டும் பிபி போனா அந்த ஒத்த கண்ணன் என்ன பண்ணுவான்னா, என்ன பண்ணுவான் தெரியுமா? லட்சியமா இல்ல, இல்ல. கிட்ஸுக்கு தண்ணி வாங்கியாவது ஸ்விம்மிங் பூல்ல ஃபில் பண்ணி உங்கள கேஸ்ல புக் பண்ணிடுவான். பெட்டர். எக்ஸாக்ட்லி. உண்மையிலே இது நான் அதனால தான் நான் போகலன்றேன். இப்ப ஏஸ்ன்னு ஒரு படம் அந்த இந்த பொண்ணு அந்த சப்த ஸ்வாரகல ஏதோ ஒண்ணு ஒரு கன்னட படத்துல நடிச்சாங்க. அந்த பொண்ணு வந்து மச்சமா அள்ளி கொட்டிருக்கு. சோ எனக்கு நான் அந்த மாரி ஒண்ணு ஒண்ணா அந்த மாரி ரசிக்கிற ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கேயாவது டக்குனு பிகினி கிகினில எங்கேயாவது இப்படி வரும், இப்படி கிராஸ் பண்ணணும். நாம ஏதாவது ஒண்ணு பார்த்து வச்சோம்னு வச்சுக்கோயேன், நம்மளுக்கு இப்ப இதெல்லாம் பண்ணிடுவானுங்க. நம்மளுக்கு உண்மைதான். அதான் நடக்கும் அது. அதனால நம்ம ஐயோ! அத மட்டுமே எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு ஆமா. ஒண்ணும் இல்ல. டைட்டில் வேற போடுவோம். பெண் வயதில் பெண் பெ என்னது பெ பெ என்னது? வயதுக்கு வந்த பெண்ணை வைத்துக்கொண்டு ஜாக்கி செய்யும் செயலை பாருங்கள். கமெண்ட் வைப்போம். தம்ப்நெயில். நம்ம வந்து இப்பதான் எங்கேயோ பார்த்திருப்போம். சாப்பாடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி பார்த்திருப்போம். அந்த அந்த இத மட்டும் எடுத்து கட் பண்ணி போட்டு பாரு எப்படி பார்க்குறான் பாருன்னுவானுங்க. மேம் ரொம்ப சிரிப்பு மேம். ஜாலியா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதே தனி. அதுதான் மேடம். அதாவது கேஸு, இந்த ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பயங்கர ஹேப்பியா தான் இருக்கும். சிரிப்பு பார்த்தீங்களா? ஏய். ஏன் கேட்டுக்கா? இந்தியா வந்ததும் நீங்க தேடி போய் சாப்பிட்டது ஃபுட் என்னங்க? ஏன் வந்து தேடி போய் சாப்பிட்ட ஃபுட்டு. ஆ. மீர்சாபட் மார்க்கெட்ல நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு ஒரு பீஃப் கடையில பீஃப்பும் வறுத்து சப்பாத்தி வச்சு குடுப்பாங்க. அந்த கடை வந்து பெரிய ஃபேமஸ் ஆனா அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக போனோம். அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஏன்னா ரெகுலரா போக முடியல அங்க. போகணும்னா அங்க, இங்க அப்படி இப்படின்னு அலைஞ்சுட்டே இருக்கும்போது, "இன்னைக்கு நைட்டு போறோம்டா அங்க" அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுல ரூம் போட்டிருந்தேன். அது பேரு என்ன? டி நகர்ல ரூம் போட்டிருந்தேன். அந்த ரூம்ல பெட் வந்து இப்படி வளச்சுக்கிட்டு இருந்தது.
அதுல போய் படுத்து அந்த அ என்னது அசிடிட்டி வந்து இதுவரையிலும் வந்து இந்த இடம்லாம் வலி. அப்புறம் கிரீம்ஸ் ரோட்ல ஒரு பையன் ஒரு முனையிலே ஒரு மருந்தகம். அதுல போய் டேப்லெட் போட்ட அப்புறம் தான் அது ரிலீவ் ஆச்சு. சொல்றேன். அந்த மாரி அந்த ஃபுட் எங்களுக்கு ரொம்ப புடிக்கும். அதனால அங்க போய் சாப்பிட்டேன். அப்புறம் ராயப்பேட்டையில போய் ஃபர்ஸ்ட்டு போய் ராயப்பேட்டையில அந்த பிரியாணி அந்த இதெல்லாம் அப்படி போய் சாப்பிட்டேன். அந்த இடம்லாம் ரொம்ப புடிச்ச ஃபுட் தான். அந்த ராயப்பேட்டை அப்படி போறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன நாங்க வந்து வந்ததுமே அதே மாரி மயிலை காஃபி போய் மயிலை காஃபில போய் காஃபி குடிச்சேங்க. அதுக்கப்புறம் போகவே இல்ல. இன்னும் நெறைய இருக்கு. சூப்பர். ம். சொல்லுங்க. என் தம்பி இப்பதான் வந்துச்சுங்க. சொன்னாங்க. உண்மையிலேயே நெறைய பேர் வந்து வந்திருந்து மீட் பண்ணாங்க. கார்த்திக் கிருஷ்ணா வந்து யூகே ரிட்டர்ன் வந்துட்டீங்களா? அப்படி இப்படிலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு பேசியிருந்தான். அப்புறம் நேத்து கலியுர் ரஹ்மான். யூகே ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கீங்க? அப்படின்னு வந்து கேட்டாங்க. நண்பர்கள் தான். இந்த பிரிவ்யூ நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்து ப்ளூ சட்டை மாறன். அவங்க பொண்ணு வந்து இதுல படிக்கிறாங்க. லண்டன்ல படிக்கிறாங்க. ஸோ அவர்லாம் வந்து விசாரிச்சாரு. அப்புறம் அருணு எல்லாருமே பார்த்தாங்க. எல்லாருமே விசாரிச்சாங்க. எல்லாருக்குமே ஒரு ஹேப்பி. சூப்பர். தட்ஸ் ஆல். ம். சின்னத்திரவையில சொல்லியிருந்தாங்க. ஜாக்கி நான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பார்த்தேன் நேத்து. ஒரு நல்ல மூவி தான். ம். அது வந்து பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இவங்க எப்படி வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ம். ஆடியன்ஸ பிரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாரி. கரெக்ட்டு தான். அதுல வந்து நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த இலங்கை பிரச்சனைய வந்து ரொம்ப ம். பெருசா கையில எடுத்துருக்க மாட்டாங்க. இலங்கையிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி. அவங்க வந்து எப்படி இங்க மிங்கில் ஆகுறது, என்னென்ன விஷயங்கள ஒரு காமெடியோட முகமுகமா அந்த பையனும் சிம்ரன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதுல அது மட்டும் இல்ல அந்த படத்துல இருந்த ஒரு சின்ன காதல். அதுவும் அந்த படம் கொண்டாடப்படுறதுக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. எஸ். அண்ட் பிரியா வந்து சொல்லியிருந்தாங்க. தினம் தினம் சேனல எட்டி பார்த்துட்டு போனேன். ஹேப்பி டூ சீ யூ அப்படின்ட்டாங்க. ஐ அம் வெரி சாரி. ஏன்னா, ஒரு ஒரு நாளும் ஏதாவது ஒண்ணு அதுல போடணும் அப்டின்ட்டு. ஆனா எனக்கு வந்து அ ஓப்பன் பண்ணி கமெண்ட் படிக்கவோ, போகவோ எனக்கு முடியாத அளவுக்கு வேல. ஆனா, அ நைட் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் எழுதி Facebookல மட்டும் ரெகுலரா ஏதாவது ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டுட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு இதுல இருக்கணும் அப்டின்றதுக்காக. அதுதான் ஐ அம் வெரி சாரி. ஆனா இதுக்கப்புறம் கூடுமான வர வர்றத வந்து முன்னாடியே சொல்லலாம், பேசலாம், கொள்ளலாம், லாம், லாம், இம். ம். ஓகே. அண்ட் பன் பட்டர் ஜாம் வந்து ரொம்ப நல்ல மூவி தான். பட் வந்து டொரண்டோல ப்ளே ஆகல அப்படிங்கிறது. நரேனியும் உங்களுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் லவ் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க் யூ நளினி. தேங்க் யூ சோ மச். அந்த பத்மினி சொல்றாங்க, "அச்சச்சோ! ஐ அம் பிளஷிங் அண்ட் ப்ரவுட் ஐ லவ் யூ" அப்படின்னு. தேங்க் யூ. இதோட நல்ல 3 ஹார்ட். அதேதான் வந்து நரேனியும். ஏய் உண்மையிலே ஒரு இல்ல, இல்ல. ஆஸ் அ நான் போட்டுர்றேன். என் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய பேரு வந்து புருஷன் வந்து எதுக்கு இந்த லவ் போட்ட? எதுக்கு அவனுக்கு நீ லவ் போட்ட? அப்படின்னு கேட்டு சண்டைகள் நடக்கிற இடங்கள்லாம் நெறைய இருக்கு. நெறைய ஃபேமிலீஸ் இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா ஒரு இத ஏன் உங்களால கேட்க முடியல? இதுக்கே உங்களால அப்படின்றது தான் அங்க கேள்விகளே. ரைட்? அதுதானே அந்த எமோஜி. அத நான் நீங்க ஒண்ணும் இல்ல. ஆம்பள போட்டாலும் சரி, பொம்பள போட்டாலும் சரி, Facebookல போனீங்கன்னா நெறைய பேருக்கு லவ் போடுவேன். அதையே வந்து நெறைய பேர் போறதுக்கு, இல்ல அத பொதுவெளியில சொல்றதுக்கோ, இல்ல அத வந்து ஒரு பொதுவெளியில ஒருத்தவங்கள பத்தி சொல்லணும், ஒருத்தவங்கள பத்தி பேசணும் அப்டின்னா, அது எவ்வளவு பெரிய விஷயம் அது ஆக்சுவலி. இவன் எனக்கு தெரிஞ்சவன். இவன எனக்கு ரொம்ப புடிக்கும். இவன் எனக்கு ரொம்ப முக்கியமானவன். அப்டின்லாம் நீங்க சொல்றதுக்கோ, வெளிப்படுத்திக்கிறதோ எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துல இந்த இந்த லவ் இந்த மாரியான விஷயங்களும் அதுல ஒன் ஆஃப் த விஷயம் தான். அதுக்கான சிம்பல் போடுறது, அ அத வெளிப்படுத்துறது. அதானே அதுக்கு தானே அந்த எமோஜிஸ்லாம் குடுத்துருக்காங்க. நெறைய பேர் வந்து அத செய்யவே மாட்டாங்க. அதுக்காக சொன்னேன். நான் அப்படிதான் அப்படின்றதுக்காகவும், என்ன மாரியே அத நீயும் பண்ற அப்படின்னும்போது, எப்பயுமே சில விஷயங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அந்த வகையில பத்மினி இட்ஸ் ரியலி குட். அதுக்கு தான் ஃப்ரீயா போட்டுருக்காங்க. அ அ ஐ அ என்னது? அ "ஐயய்யோ! ஹார்ட்ட காணோமா, நெக்ஸ்ட் டைம் தட்டி விடுறேன் பாருங்க" அப்படின்னு போட்டுருக்காங்க. இது வந்து அப்படியே வரணும். பொங்கி வரணும். அது வந்து சொல்லி யோசிச்சு பாருங்க. சொல்லி, கொள்ளி வர்றதுக்குள்ள டயர்ட் ஆயிடும் ஆக்சுவலி. எவ்வளவு நேரத்துக்கு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க. தட்ஸ் ஆல். எஸ், தேங்க் யூ. அடுத்து. பிரியா ஸ்பீஸ் வந்து, ஜாக்கி பத்மினி டாட்டூ போட்டுருப்பாங்களாம். உடனே டாட்டூ போட்டுருக்காங்க தான். நான் இல்லன்னுலாம் சொல்ல வரல. எனக்கு டாட்டூ சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது.
அப்படின்னு சொல்லிடுவேன். அதாவது வே வேலைக்கு ஓனர் பேட்ச் மாரி இவன் என்னடா திடீர்னு எதுக்குல அக்காய பையன மட்டும் செய்வங்க அப்படின்ட்டு. முதலாளிக்கு முதலாளி, தொழிலாளிக்கு தொழிலாளி அந்த மாரி. அதேதான். ம். சரி. குட், குட். இப்ப வந்து வேற ம். வீட்ல வேற சன்கிளாசஸ் வேற நாட் அலோவ்டாம். ம். சொல்லிட்டு அண்ட் ஏன் கேட்டிருக்காங்க. ஹவ் அபௌட் டிரைவிங் ஹியர் அண்ட் யுகே ஜாக்கின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தேன். நீங்க அவங்க இதுல இல்லன்னு நெனைக்கிறேன். வாட் இஸ் தட்? ஆ இதுல இல்ல. Facebookல இல்ல. Facebookல தான் அந்த எழுதியிருந்தேன். பாடி ஆஃப் என்னது? பாடி ஆஃப் எவிடன்ஸ்ன்னு ஒரு படம். அத வச்சு ஒரு டிரைவிங் லைசென்ஸ் பத்தி ஏன்னா நான் உங்க குரூப்ல கூட போடுறேன். ஏன்னா குரூப்ல கூட ஷேர் பண்ணல நான் நெறைய விஷயங்கள. ஸோ அதுல ஷேர் பண்றேன். எப்படி டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது. சொல்லுங்க. இப்போ ம். இந்த வனிதா வந்து வேல்பாறை குரூப் கிடைச்சதா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்ற மாரி கேட்டிருக்காங்க. இல்ல புக்கே படிக்கல. எம்மா ராகேஷ் வீடியோ இதுல வாட்ஸ்அப் குரூப்ல 13ஆம் தேதி நான் போட்டிருக்கேன்மா. எப்படி வந்து இந்தியாவுக்கும் யுகேக்குமான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு ஒரு புனைவா எழுதியிருக்கேன். பாடி ஆஃப் எவிடன்ஸ்ன்னு போட்டு, அ ஃபோட்டோவோட போட்டிருக்கேன். அத படிக்கவே இல்லன்னு நெனைக்கிறேன். ரைட். பிஸியா இருப்பாங்க. உங்கள எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ரைட் குட். அடுத்து. ஓகே. அண்ட் லாவண்யா சாரி டிடி கேட்டிருந்தாங்க. ராமேஸ்வரம் கேப்ல தோசை நிஜமா நல்லா இருக்குமா ஜாக்கி? ஓவர் ஹைப் ஓவர் குடுக்குறாங்க. ஹைப்மா அவ்வளவுதாம்மா. வீடியோஸ்ல ஓவர் பார்த்திருக்கேன். ஹைப்மா. அதிகபட்சம் அந்த சட்னிங்கெல்லாம் அங்க தொட்டு சாப்பிடுறப்போ ஓகே. தோசையில என்னம்மா இருக்கு? புளிக்காத மாவா இருந்தா நல்லா இருக்க போகுது. அவ்வளவுதான். சட்னி தான் அங்க மேட்டர்ஸ். அந்த சட்னி மேட்டர்ஸ். அதுவும் இல்லாம அவனுகிட்ட பெங்களூர்காரங்ககிட்ட கொஞ்சம் இப்போ இனிப்பு வேற இருக்கும். அவங்க சாம்பார்ல ஒரு இனிப்பு இருக்கும். தோசையிலேயே ஒரு இனிப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓவர் தான். சில நேரத்துல சில சாம்பாரு, பூரி அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா ஓவர் ஹைப் தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா செம்ம கூட்டம். அப்பா! ம். சரி. அடுத்து வந்து லாவண்யா குரு வேர் வேர் ஆர் யுவர் சன் கிளாஸஸ்? தக் லைஃப் டயலாக் சொல்லி போடுவீங்களே அப்படின்னு சொல்லி வேற இருக்காங்க. இல்ல ஒரு இதுல இருக்கு. நான் செம்ம டயர்டுப்பா நேத்து. நான் ஒழுங்காவே தூங்கல. இன்னைக்கு இது என்னன்னா, ஒரு கட்டத்துல தோல்வியாவே நம்ம இருக்கோமே அப்டின்ட்டு ஒரு இத்தன நாள் வேலையெல்லாம் இருந்தது. உண்மையிலேயே வேல இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்து லைவ் போலாமா? ஏன்னா லைவ் எப்படி போறது? ஏன்னா இந்த இது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ட்ரை பண்ணுவோம் அப்டின்னேன். ஏன்னா இந்த லைவ்ல என்னன்னா, நம்ம ஒரு 4 பேர் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருப்போம். அது வந்து ரொம்ப எனக்கே வந்து ஒரு பூஸ்ட் அப் மாரி இருந்தது. ஸோ இவ்வளோ பேர் நம்மளுக்கு சுத்தி இருக்கிறாங்க அப்டின்றது தான் அதுல இருக்கிற சந்தோஷமே. தட்ஸ் ஆல். ம். வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்திருக்கான்டி. ஓகே. மாரீஸ்வரன் வந்து ஹலோ சொல்லியிருக்காப்ல. வெல்கம் டு இந்தியா. ஜஸ்ட் நவ் ரிட்டர்ன் பேக் டு இஸ்ரேல். இவர் வந்து இஸ்ரேல் வந்துருக்காரு. ஓ! சூப்பர். ஏன்னா அங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சால்வ் ஆயிருந்தது. ம். ம். சரி. வீடு கேட்டிருக்காங்க. அ, சுதாவ அத்தேன்னு ஒரு பையன் கூப்பிடுவானே, அ. நீங்க நீங்க கூட ஆன்டி பாய்ன்னு சொல்வீங்களே, அவன பார்த்தீங்களா? பார்த்தேன். நல்லா கொஞ்சம் நல்லா போஷாக்கா இருக்கிறான் தம்பி. அ நெறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கு. ஏன்னா பக்கத்து வீட்ல எல்லாம் இதே மாரி அங்க வந்து யுஎஸ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு பசங்க. பக்கத்து ஃப்ளாட்லயே வந்து யுஎஸ்ல இருந்து 2 பசங்க வந்திருக்குது. அப்புறம் ஆப்போசிட் பிஸியா இருக்காரு அவரு. கொஞ்சம் வளர்ந்து அதாவது சின்னோண்டா இருக்க வரையிலும் மாமா, மாமான்னு சுத்திட்டு இருந்தான். என்கிட்ட தான் சுத்துவான். இப்ப கொஞ்சம் வளர்ந்ததுமே அவன் ஆன்டி ஹீரோ ஆயிட்டான்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்பலாம் அவன சீண்டறதே கிடையாது. வருவான், போவான். "போடா மயிரு, எங்ககிட்ட" அப்படின்ற மாரி. நான் ரொம்ப பார்ப்பேன் அதெல்லாம். நீங்க அப்படின்னா நான் இப்படின்னுவேன். வேற மாரி ஆயிடுவேன். கேர்ள்ஸ் இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் மாமாட்ட இருந்து கத்துக்கிட்டு
ஜாக்கி அது கொஞ்சம் கொஞ்சமா அவளும் பாத்து ஓ! கத்துக்கிறா. அவங்க அப்பா என்ன சாமியாரா போய் உட்கார்ந்தான். அவனும் கரெக்ட் பண்ணி தானே கல்யாணம் பண்ணான். ஆ. நீங்க இருக்கீங்கல்ல. ஏதோ தலைய விட்டுட்டோம். மானீஸ்வரன் ஜெயராமன் வந்து கேட்டிருந்தாரு. Jackie sir, how is Indian traffic and crowd? I also felt about Indian traffic and crowd அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஏய்யா ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. ரொம்ப ரொம்ப கொடுமைன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 15 அடியில ஜட்ஜ்மென்ட் பண்ணி ஒரு 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 கிலோமீட்டர்ல கைவசம் வந்துருச்சு. அவ்வளோதான். பெருசா ஆனா எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சேன். நம்ம ஓட்ட முடியுமா? அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு டைரக்ட் டிரைவிங்காக, லைசென்ஸ்க்காக நம்ம ரொம்ப சுத்தி அலகழிச்சு வாங்குன ஒரு விஷயம் இல்ல. அதே புரோட்டோகால இங்க நீங்க அதே விஷயத்த நீங்க இங்க அப்ளிகபிள் பண்ணவே முடியாது. இங்க நீங்க வேற ஸ்டைல்ல நீங்க டிரைவிங் பண்ணணும். அதாவது யுகேல ஓட்டும்போது சென்டர் மிரர், அ லெஃப்ட் மிரர், சிக்னல். சென்டர் மிரர், ரைட் ரைட்டு மிரர், சிக்னல். இப்படிதான் நீங்க வந்து டிரைவ் பண்ணுவீங்க அங்க. இங்க அப்படி ஆட்டோகாரன் மனநிலையில ஓட்டணும். சென்டர் போனா மயிரா ஒண்ணாச்சு, லெஃப்ட் போனா மயிரா ஒண்ணாச்சு. டமால்னு உள்ளார நம்ம வண்டி நுழைஞ்சுச்சா அவ்வளவுதான். எல்லாமே சகலமும் நுழைஞ்ச மாரி வச்சு ஓட்டுனா தான், உங்களால இங்க ஓட்டவே முடியும்ன்றேன். இல்லன்னா ரொம்ப வாய்ப்பே இல்ல. ம். இந்த தியாகராஜன் வந்திருக்காப்புல அண்ட் மாதேஸ்வரன் அதான் ஹவுஸ் ஓனர் வந்திருக்காருன்னு நானு. இல்ல இல்ல அதுதான் சொல்லிட்டேன் நானுங்க. ஏற்றிக்கணும். வந்து அவரும் வந்து மாரீஸ்வரன் உங்களோட போஸ்ட படிச்சேன் அது. தேங்க் யூ. அண்ட் நக்கீரன் கீப் வந்து வெல்கம் ஹோம் சொல்லியிருந்தாரு உங்கள. ஓகே. வனிதா வந்து கேட்டிருந்தாங்க. வனிதா தங்கவேலு எப்படி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுன்னு கேட்டாங்க. அது ஒண்ணும் கம்ப சுத்தம்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது என்ன இப்ப லிங்க போடுறேன். அந்த லிங்க் எடுத்துட்டு வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ பாருங்க. இப்ப நீங்க கேட்டீங்க. இங்க ஒரு லிங்க் இருக்கு. ஜாக்கி டிவின்னு போட்டு ஒரு லிங்க் போட்டுருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து நெறைய விஷயங்கள் நான் போட்டுட்டு இருப்பேன். படிச்சதுல புடிச்சது. நான் எழுதுற போஸ்ட் எடுத்துட்டு வந்து காப்பி பண்ணி அதுல போடுவேன். ஸோ அத நீங்க படிச்சுக்கலாம். ம். சூப்பர். ஓகே அண்ட் ஃபுடி ரெடி ஆயிட்டு வரீங்களான்னு கேட்டுட்டாப்ல. ரெடி ஆயிட்டே இருக்கேன்ல தம்பி. ரெடி ஆயிட்டே இருக்கிறேன். ஆமா. மாரீஸ்வரன் வந்து ஜக்கி சார் நீங்க இந்தியன் கலருக்கு வந்துட்டீங்களா? ஆ. ஏகப்பட்ட அலைச்சல் வேற மாரீஸ்வரன் உங்களுக்கு ஒரு 3, 4 நாளா அது வேற இருக்கு. ம். அண்ட் அடுத்து வந்து வெயில்ல தான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். வெயில்ல தான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதனாலுமே வெயில்ல தான் அலைஞ்சுட்டு இருந்தேன். போஸ்ட் படிச்சுட்டாங்களாம். ஜெயா சொல்லியிருந்தாங்க. மிஸ் பண்ணிட்டேன். போஸ்ட் படிச்சேன். ஓகே, ஓகே, ஓகே. படிச்சுட்டேன் அப்படின்னு போட்டுருக்காங்க. சரி. அண்ட் மாரீஸ்வரன் வந்து லைக் அலர்ட் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. ம். வீடு சொல்லியிருக்காங்கள உங்களை பார்த்ததுலயே தெரியுது பார்த்தாலே தெரியுது ம். நீங்க செம டயர்டா இருக்கீங்கன்னு. பட் நாங்க உங்களை மிஸ் பண்ணுவோம்னு லைவ் வந்ததுக்கு மிக்க நன்றி ஜாக்கின்னு எஸ். சொல்றாங்க. தேங்க்யூ. உண்மையிலே அ செம டயர்ட் தான். ஏன்னா மத்தியானம்லாம் ஒரு மாரி மலம் அதாவது மலைப்பாம்பு இந்த ஆட்ட முழுங்கிட்டா நகராது. அந்த மாரி தான் சாப்பிட்டு வந்து அப்படியே கண்ணு இழுத்துட்டு போகுது. தூங்குடா ஜாக்கி தூங்கிட்டோம்னா நைட் தூங்க முடியாது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சமா பண்ணி அப்படியே கண்ணு இழுத்துன்னு போச்சு. ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் போயிடுச்சு. இட்ஸ் ஓகே குட். ம். ஓகே அண்ட் பிரியா ஸ்பேஸ் வந்து நான் லதாயா பார்க்க சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க. பத்மினி பிளஷ் கொஞ்சம் குறைச்சிட்டாங்களாம் அவங்க. அதெல்லாம் பண்ணாங்களாம். அதுக்கு லதாயா பாவம் அவங்களுக்கு பதில கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஓகேவா? ம். சரி, 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 சரி. ம். வனிதா வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களா இதுல வாட்ஸ்அப்ல. சூப்பர். தேங்க் யூ. ஷமி வந்து ஹாய் சுதா மேம். ஆ. ஹவ் இஸ் லைஃப் வித்தவுட் மிஸ்டர் ஜாக்கி அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களும் ஒரு தற்சாப்பு வாழ்க்கை வாழறாங்க. நான் இங்க ஒரு தற்சாப்பு வாழ்க்கை வாழறேன். நான் ஓப்பனா சொல்லிட்டேன். கைரேகை இதோட வந்து சேருமா அப்படின்ட்டு. தட்ஸ் ஆல். எனக்கு வந்து தெரியல ஷமி. பட் யூசுவலா ஐ லவ் டு பி அலோன். எனக்கு அது கஷ்டமா இருக்கு. ஆமாமா. அது அத வந்து பேச வச்சு, என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு, அப்புறம் நம்ம இல்லன்னா இல்லவே இல்லன்ற அளவு ஒரு நிலைய உருவாக்கி,
அப்புறம் அவங்க வாயிலே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க வச்சு, அப்புறம் அதுக்கு எல்லா விஷயங்கள் கோர்ஸ்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அ புள்ள பெத்து பெரிய ப்ராசஸ் இது ஆக்சுவலி. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அதாவது தனியாவே இருக்கிறதுல என்ஜாய் பண்ற ஒரு கேரக்டர வந்து குடும்ப வாழ்க்கைக்கு எட்டு வரதுன்றது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் யூ நோ. அது வந்து அதனாலதான் அதுக்கப்புறம் இப்ப அந்த எந்த பொண்ணுங்களா இருந்தாலும் எனக்கு வந்து பெரிய மயிரணிங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங். இந்த கேரக்டருக்கு அப்புறம் நான் பார்த்த எவ்வளவோ பொண்ணுங்கள அதுல ஒரு ப்ராப்ளம் ஆக்சுவலி ஒண்ணு இருக்கு. நீங்க ஒரு பெரிய யானைய வீழ்த்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் இருக்கிற சிறுநரிகள், முயல்கள் இதெல்லாம் வந்து ச்சே! ச்சே! அப்படின்ற மாரி போகும்ல. அந்த மாரி என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய யானை தான் என் பொண்டாட்டி. அந்த கேரக்டர் நீங்க ஜட்ஜே பண்ண முடியாது. படார்ன்னு மூஞ்சால அடிக்கும். ஆ பேசாது. அதாவது அத அடக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அடக்குறதுன்றது கூட பாருங்க ஜாக்கியின் செயலை பாருங்கன்னுவான் டப்புன்னு. இட்ஸ் நாட் அது அது அடக்குறதுன்னு இல்ல. நம்ம மைய நீரோட்டத்துக்கு எடுத்துட்டு வர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. இந்த ப்ராசஸ்க்கு வந்து நான் நெறைய நெறைய மெனக்கெட்டேன்னு சொல்ல முடியாது. நான் எப்பயுமே ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவேன். நான் இருக்கிறப்போ வந்து அவள ஹேப்பியா வச்சுப்பேன். அந்த ஹேப்பினஸ் வந்து இல்லாதப்ப தேடுற அளவுக்கு இருக்கும். சோ அந்த மாரி தான் என் சர்க்கிள் எல்லாமே. இப்ப ஜெயகாந்தன் கிட்ட கூட இப்ப ரீசென்ட்டா கேட்கும்போது, நீங்கள் உங்க ரசிகர்களுக்காக இல்ல, இல்ல. எனக்காக நான் எழுதுறேன். அத படிச்சவங்க என்னுடைய ரசிகர்களா என் என் ரசனை தெரிந்தவர்கள் என்னை புரிந்தவர்கள் ரசிகர்களா இருக்காங்கன்னுவாரு. அந்த மாரி ஒரு தெனாவட்டு இருக்கும் அதுல. அதே தான் சேம் லைக் அந்த மாரி ஒரு அந்த ப்ராசஸ புரிஞ்சவங்க நம்ம கூட இருக்கணும். இல்லாதவங்க பத்தி நமக்கு கவலையும் கிடையாது. அதனால தான் சொல்றேன், இந்த கேரக்டர் வந்து தனியாவே இருக்கும். தனியாவே உட்காரும். தனியாவே படிக்கும். தனியாவே பாட்டு கேட்கும். அதுல ஒரு நடையில ஒரு மிதப்பு இருக்கும். ஒரு அலட்சியம் இருக்கும். மேம்? தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க. பிரேக் எடுத்துக்கங்க. இல்ல அதுதான். மாஸாவே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் மேடம். ஓகே. அ தியாகராஜன் சொல்லியிருக்காப்ல, யுகே போய் திருப்பி கலர வந்து மாத்திக்கலாமா? ஐ சோக் இன் சன் அண்ட் என்ஜாய் த சுக்குபாய் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு. யாமொய்தீன்ல முந்தா நாள் சாப்பிட்டேன் காலையில. அதுதான் வந்து என்னது? அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தேன் ஆக்சுவலி ஒரு ரீல்ஸ்ல. ஸ்டோரியில. "உன்ன நெனச்சு நெனச்சு உருகி போனேன் மெழுகா" அப்படின்னு அது எல்லாம் சிரிச்சு வச்சுதுங்க. அந்த மாரி ஹேவ் அ ஃபன். ரைட்? உண்மைய சொல்லணும்னா, நானும் ரொம்ப தனிமை விரும்பி தான். ரொம்ப தனிமை விரும்பி ஏன்னா நான் தனியாவே இருந்திருக்கேன். தனியாவே நெறைய இடங்களுக்கு டிராவல். தனியாவே மெட்ராஸ்ல வந்து பல வருஷங்கள் நான் தனியா தான் இருந்திருக்கேன். ஸோ, அப்படி ஒரு கேரக்டர் வந்து தனியா இருந்த ஒரு கேரக்டர் தான். அது என்ன என்ன தனியா இருக்கிற பார்ப்போம் அப்படின்ட்டு. ஜோவியலா இருக்கும்போது என்ன மாரி ஜோவியலாவும், மக்களோட பேசி பழகுற அளவும் இருக்காது. சம்டைம்ஸ் அப்படியே டமால்னு காணாம போயிடுற மாரியான ஒரு தனிமைய விரும்புறவன் தான் நான். சொல்லுங்க மேடம். ஓகே. அண்ட் நக்கீரன் கிட்டயும் அதேதான் கேட்டிருந்தாரு. ம். மேம் ஹவ் யூ மேனேஜ் அலோன் சொல்லிட்டு. ஆஃபீஸ் போயிட்டு வர்றது கொஞ்சம் ஒர்க் பண்ணவே இல்லைங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து இப்போ பிராக்டிஸ்க்கு வந்துருச்சு. அண்ட் மத்தபடி எதுவும் பிரச்சனை இல்ல. ஏன்னா இவங்க வந்து இப்போ ஒரு எல்லாமே எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அது எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டே போயிட்டாங்க முன்னாடியே. அண்ட் அதான் இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரிதான். மிஸ் பண்றீங்களான்னு கேட்டா, எஸ் அது அது ஒரு பாட்டுக்கு இருக்கு. பட் ஐ கேன் மேனேஜ் மை ஸ்கில். அண்ட் ஹரிஹரன் விஜயன் வந்து, "ஹாய் ஜாக்கி, வெல்கம் டு சென்னை. ஹாப்பி டு சீ யுவர் பிக்ஸ் ஆன் எஃபி. அக்கா வென் ஆர் யூ கம்மிங் டு இந்தியான்னு கேட்டிருக்காப்ல. நான் ஆகஸ்ட்டுக்கு மேல வருவேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த லீவ் கேட்டிருக்கேன் ஆஃபீஸ்ல. சோ அதுக்கப்புறம் தான் வரதா ம். யாஹ்! இருக்கு. தியாகு என்ன சொன்னா, இந்த யுகே போய் திருப்பி கலர் மாத்திக்கலாம். போய் கலர மாத்திக்கலாமா? உங்கள ரைட். கேட்டீங்க நல்லா இல்ல, இல்ல. அதுல இன்னொன்னு இருக்கு. நம்ம அந்த இதுல வந்து ஒரு லைட் வந்து இது வந்து வெறும் டியூப் லைட்ல பேசுறேன். நம்ம வீட்ல வந்து இவன் அனுப்பிச்சிருந்தான் லைட்டு. உன் பேர மறந்துட்டேன் நான் டக்குன்னு. கோபி. ஓகே. கோபி அனுப்பிச்சிருந்தான். அந்த லைட் வந்து பவுன்ஸ் லைட். அது அப்படியே அப்படியே ஒரு மாரி எடுத்து வரும் அது லைட்டிங்க. உண்மையே கொஞ்சம் கருப்பானா ஆமா. இங்க ஹியூமினிட்டி அதெல்லாம் ரொம்ப இது இல்ல. அதனால அந்த கலர் அது.
இது தியாகு தான் சொன்னான். ஒரு 3, 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, "ஏய்யா ரெகுலரா பழக்கப்படுத்தி வச்சுட்டு நீ மாட்டுட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க என்னாச்சு? ஏதாச்சுன்னு." காலையில எழுந்து ஒரு வாக்கிங் போகும்போது, "என்னடா?" அப்படின்னு பார்த்தா, "ஒண்ணும் வேலைக்கு ஆக மாட்டேது." அப்படின்னு பொலம்பிட்டு இருந்தான். எக்ஸாக்ட்லி த சேம். கோபி கூட அதான் சொல்லுவான். நான் வந்து ட்ரெயின்ல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஜர்னி. 1 ஹவருக்கு ஒரு வீடியோ முடியும். இன்னொரு 1 ஹவருக்கு இன்னொரு வீடியோ முடிஞ்சுது. ஸோ அதுதான் மிஸ் பண்றேன் அப்படின்னு. அது மாரி எனக்கு புரிஞ்சுது. இன்னைக்கு வந்து நேத்தெல்லாம் வா! வேற லெவல். இன்னைக்கு வந்து ஓகே. சூப்பர். அதனால அப்படியே வந்து பேசலாம் அப்படின்ட்டு வந்தான். அண்டர்ஸ்டூட். அதான் தியாகு அடுத்த கமெண்ட்டாவே போட்டிருக்காரு. அ டெய்லி லைவ் வந்து எல்லாரையும் வந்து போதை போதைக்கையா மாத்தி வச்சிருக்கீங்களா? எக்ஸாக்ட்லி. அண்ட் ராஜி எப் கார்த்திக் வந்து லவ்விங் யூ போத் ஹேப்பி டு சீ யூ லைவ் அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் அப்படின்னு போட்டிருக்காங்க. லவ்விங் யூ சாரி. லவ் யூ டூ. ம். என் வனிதா வந்து நைட் நைட் ஜாக்கி எனக்கு சொல்றாங்க. ஓகே. செல்வி மகேந்திரன் வந்து ஹாய் ஜாக்கி ஜஸ்ட் நவ் ஐ சா தி லைவ் ஹாப்பிலி விசிட்டிங் இந்தியான்றதைய ஓகே. ஜாக்கி சார் எப்ப யூகே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரீஸ்வரன் போட்டிருக்காங்க. செப்டம்பர் செப்டம்பர் தான். ஓகே. ம். தியாகு சொல்லியிருக்காப்ல நம்ம ஏரியா கடையா? கடைய பத்தி பேசுறது என்ன நினைச்சு எந்த ஏரியா? சட்னி இல்லைன்னு சொல்லிட்டு எஸ், எஸ். இல்ல அதெல்லாம் இல்ல, இல்ல. அது சின்ன கடை தான் அது. சில நேரத்துல சின்ன கடையா இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்பேஸியா இருக்கும். அவங்க கார சட்னி வச்சிருப்பாங்க, பொடி வச்சிருப்பாங்க. ஒரு சர்ப்ரைஸ்லாம் இருக்கும். அவங்க அது மாரி பண்ணிட்டானுங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் ஆனா இங்க இந்த கலாம்னு ஒரு நான்வெஜ் கடை ஒண்ணு இருக்குது. அந்த அது என்னது? கிரீன் அந்த கடைக்கு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 3வது கடை. உண்மையிலே எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் அவன்ட்ட அன்னைக்கு கூட சொன்னேன். மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ்ன்னு கேட்டா அவனுங்க வெறும் மட்டனையும், சிக்கனையும் 4 பீஸ் போடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ்ல பிரான் வந்து நெறைய இருந்தது. அ சிக்கன், மட்டன் இதெல்லாம் போட்டது வந்து நீங்க உங்க கடை தான் முதல்ல அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா இருந்தது. ஃபுட் சூப்பரா இருந்தது. சூப்பர். அப்புறம் வந்து ம். வனிதாலாம் நைட் நைட் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ம். ராதிகா ஹாப்பி டு ஹியர் யுவர் வாய்ஸ் சுதானு. லாட்ஸ் ஆஃப் லவ் லவ் டு யூ அப்படின்ருக்காங்க. தேங்க் யூ. ஆ. அண்ட் கீதா கணேஷ் வந்து ஹலோ ஜாக்கி அண்ட் சுதாகா. ம். ஹாப்பி டு சீ யூ ஆஃப்டர் எ ஷார்ட் பிரேக் ரீவாட்சிங் ஓல்டு லைவ் அப்படின்னு சொல்றாங்க. அத நெறைய சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. பழைய படம் பார்க்குற மாரி திரும்ப பார்க்குறீங்க போல இருக்கு. வெரி ஹாப்பி. ஒரு ப்ரவுட் மொமெண்ட் அதுல. உண்மதான். சரி இவ்வளவு பேர்லாம் இருக்கிறீங்க நம்மளுக்காக அப்படின்னும்போது, அது ஒரு பெரிய கெத்தும், தனியான ஒரு தன்னம்பிக்கையும் அது குடுக்குதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதுதான். ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு செல்வராணி பாண்டியன் அண்ட் கீதா கணேசன் ஆல்சோ நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பிபி ரிவ்யூ பழைய ரிவ்யூஸ்லாம் சொல்லுவாங்க. அதே மாரி இன்னொன்னு இருக்குமே அது என்னது? இன்னொன்னு பண்ணுவோமேடி. அ ஜீல கூட வந்து அப்புறம் நின்னுடுச்சே. சர்வைவர். சர்வைவர் சர்வைவரு அதெல்லாம் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த வீடியோலாம் திரும்ப திரும்ப பார்ப்போம்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. எஸ். ஆ. இந்த தியாகி சொல்லியிருந்தாப்ல கரெக்ட்டா நீங்க சொல்றது. ம். அவருமே அங்க ஃப்ரைட் ரைஸ் ட்ரை அவசரமா இருக்கு. யூ ஹேட் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாக்ட்லி. நேத்து நைட் வந்து ஆ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித் காம்போ ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. இன்னைக்கு வந்து மதியானம் போய் பிரியாணி காம்போ அதுதான் எப்ப டெய்லி சாப்பிடுறோம் அப்படின்ட்டு, சரி இவனுங்க மிக்ஸ்ட் ரைஸ் என்ன அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். மிக்ஸ்ட் ரைஸ் சூப்பரா இருந்தது. இப்ப என்னன்னா, இந்த ஐட்டம்லாம் பார்த்தா யாழினிய கூட்டு வந்து அங்க சாப்பிட வைக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா யாழினி வந்து அந்த டேஸ்ட்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். எஸ். ம். ரெட் ரோஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஹாய் ஜாக்கி சார் வெல்கம் டு இந்தியா. யாழினி யூகேல தான் இருக்கா? இல்ல, இல்ல. அவ பெங்களூர்ல இருக்கா. பெங்களூர்ல இருக்கா. அண்ட் மாரீஸ்வரன் வந்து ஜாக்கி சார் என்ஜாய் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஹோட்டல் தேங்க் யூ, தேங்க் யூ. பேசாம இந்த வாட்டி பிவி ரிவ்யூல ஆடியோவ தூக்கி ம். ஸ்பாட்டிஃபைல போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி என்னென்ன எமோஷனல் டிராமா வரப்போகுது என் பேபி ஆனாலும் வெயிட்டிங் ஃபார் பேபி அப்படின்னு சொல்லி எஸ், எஸ். ஆமா. அது வேற இவரு வேற ஹை டைம். இவரு இப்ப எமோஷனல் டிராமாலாம் ஆனாருன்னா அவ்வளவுதான். நான் வந்து வெயிட்டிங் ஆகுது. இவரு வந்து மாரீஸ்வரன் வந்து லாஸ்ட் வீக்ல எல்லாம் இந்தியால தான் இருந்தாங்களாம். ஓ! ஐ சி. லாஸ்ட் வீக் வந்தேன். ஆனா நான் பெங்களூர் இருந்தேன். இந்த வீக் தான் இங்க வந்தேன் ஆக்சுவலி. ஓகே. ம்.
அவ்வளவுதான் ஜாக்கி. இதான் கமெண்ட்ஸ்கள். நாம எவ்வளவு நேரம் பேசியிருக்கோம்னு எனக்கு 1 தெரியும். மணி நேரம் 17 நிமிஷம் ஆக்கியிருக்கோம். ஆக்சுவலா இப்ப முடிச்சிடலாம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நம்ம லைவ்வ வந்து முடிச்சிடலாம்னு நெனைக்கிறேன். இது இஸ் த எஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரு லேப்டாப்ல லைவ் வர்றது தான் என்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்ஸ் இதெல்லாம் நான் பண்ணதே கிடையாது. நான் ஃபோன்லயே தான் மோஸ்ட்லி லைவ் வருவேன். ரொம்ப ஈஸி. பெரிய ஸ்க்ரீன்ல கமெண்ட் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப எப்படி நான் கமெண்ட்ட படிக்கிறது? எப்படி நான் வந்து ஃப்ரேம் வைக்கிறது? இதுல எப்படி அவங்க ஆடியோ எடுத்துட்டு வர்றது? அப்படின்ற மாரியான நெறைய சிக்கல்கள். ஏன்னா இன்னொரு ஃபோன் வந்து அத சர்வீஸ் குடுத்துருக்கேன். சார்ஜே நிக்கலன்றனால சர்வீஸ்ல இருக்கறனால, சரி இப்போ நம்ம வந்து லேப்டாப்ல இருக்க கேமரால நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தது தான் இது ஆக்சுவலி. பரவால்ல. ஓரளவுக்கு எல்லாரோடையும் பேச முடிஞ்சது. இதுல மீதி ஒரு 2 கமெண்ட் இருக்கு. அத மட்டும் படிச்சிடுறேன் ஜாக்கி. ஓகே. கீதா கணேசனோட கமெண்ட் நவடேஸ் லைவ் பார்த்து யாராவது இரிட்டேட் பண்ணா, இல்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா, ஜாக்கிஸ் அப்ரோச் ஐ அம் ஃபாலோவிங். போடா ஹேர் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. போயிட்டே இருக்காங்க. சீரியஸ்லி அப்படிதான் நீங்க வாழ்க்கைய வாழ்ந்தாகணும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால கூடுமான அளவு சொல்லப் போறோம். அது இல்லன்னா, மயிர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஓகே. அண்ட் ஜிஜே வேற. சரி போதும்ண்ணா. பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பூரின்னு ஒரே ஃபுட் ஆயிடுச்சு. டென்ஷன். இங்க ஆக்சுவலி இல்ல. எனக்கு என்னன்னா ஜிஜே வந்து என்ன வந்து அவ Facebookல கிடையாது. அதுல தான் நெறைய ஃபுட் ஃபோட்டோஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கேன். நான் வந்து இதுல போட்டேன்னு வச்சுக்க அவ காண்டாயிடுவா. WhatsApp ஸ்டேட்டஸ் போட்டா அவ கரெக்ட்டா பார்த்துருவா. ஆனா காண்டாயிடுவா. மோஸ்ட்லி. லைட் இந்த லைட்டா இருக்கிறவங்கள நெறைய பேர பாத்து ஓகே, ஓகே, ஓகே. பாருங்க. ஆஃப் ஷோர் லைவ் வாங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு அப்படியே முடிச்சுக்கலாம் ஜாக்கி. சரி எனிவே கூடுமான வர லைவ வந்து ரொம்ப ஹேப்பியா வச்சுக்கிட்டு, நெறைய கேள்விகள கேட்டதுனால தான் நம்மளால இந்த விஷயங்களே பண்ண முடிஞ்சது. ரைட்? எதுவுமே பேசாம ஏதாவது பேசலான்ட்டு வந்து, அதுல நெறைய கேள்விகள் உட்படுத்தும்போது தான் நம்ம நெறைய விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பேச முடிஞ்சது. ஸோ எனிவே ஒரு நல்ல ஃபன் டாக்கா டைம் நல்லா ஒரு 1 ஹவர் போனது தெரியாம போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிய இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நேரம் கிடைக்கும்போது இந்த மாரி வந்து இந்த ஆ ஆகஸ்ட் முழுதும் சரி, டைம் இருக்கும்போதெல்லாம் எங்கெல்லாம் நெட் நல்லா இருக்கோ, அங்கெல்லாம் இந்த மாரியான லைவ்ல வந்து கலந்துக்கிறோம். பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். லைவ் போட்ட அனைவருடைய வாழ்விலும் எல்லா வளமும், நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ, நினைத்த காரியம் எல்லாம் ஈடேற, எல்லாம் வல்ல இயற்கை துணை நிற்கட்டும். ரைட்? ஸோ மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்கள சந்திக்கிறோம். அதுவரை கமெண்ட் ஏதாவது இருக்கா பாரு? நரேனி வந்து எம்எஸ்டிஓ லைவ் செக்ஷன்ஸ் போட்டுருந்தாங்க. நாரீஸ்வரன் குட் நைட் சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் குட் நைட். ஸோ எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் அப்ராடில் இருந்து வாய்ஸ் சைனிங் ஆஃப். நன்றி. நமக்கம்.